காவிய தமிழை கம்பர் தந்தார், கவிதை தமிழை இளங்கோ தந்தார், வாழ்வியல் தமிழை வள்ளுவர் தந்தார். அதில் இருந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தான் உங்கள் வழிகாட்டி வாசகம் என்ன இந்த தமிழ்நாட்டிற்கு வெற்றி தலைவர் ஒருவர் தான் சொல்லி தந்தார். அண்ணன் சொன்னது போல விசில்ஸ் வந்துருச்சுன்னு ஓடி போய் பொதுச் செயலாளர்கிட்ட முதல்ல நான் தான் சொன்னேன். எழுந்து இருவரும் வெளியே வருவதற்குள் அடுத்த படம் வந்தது. இன்னும் தொட்டுவிடும் தூரத்தில் வெற்றி வருகிறது. அதை வாங்கி தரப்போகிற வெற்றி தலைவர் வருகிறார். வருங்காலம் வருகிறது. தமிழ்நாடு வருகிறது. நாளைய தீர்ப்பு வருகிறது. இதோ வெற்றி தலைவரின் தலைமையுரை. நம்மளுடைய இந்த அரசியல் பயணத்தில் மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நான் ஏன் இதை இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? அதனால் அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமாக நம்மக்கிட்ட அதெல்லாம் நடக்காது. ஆனால் அழுத்தம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. நமக்கு இல்லை, மக்களுக்கு. தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியே தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலே, இன்னும் மோசம். அவங்களாச்சும் நேரடியாக சரண்டர் ஆகி இருப்பாங்க, இவங்க மறைமுகமாக சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த வேஷம் கலைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த கலராக கவர்ச்சிகரமான இந்த அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்க. நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இவங்க எல்லாரும் இப்படியே இருக்கிறாங்களே, நமக்காக உண்மையாக உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஒரு விதமான அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்தில் இருக்கிற நேரம் இது. மாற்றி ஓட்டு போட்டு ஏமாந்து அவங்க இப்போ நம்மளை நம்புகிறாங்க. நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிற்பான்னு நம்புகிறாங்க. நம்மளை நம்புறவங்களுக்காக நாம நம்பிக்கையோடு இருக்கணும்ல. அப்படின்னா இது முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம் தானே. அதனால தான் அவ்வளோ அழுத்தமாக நான் சொன்னேன்.